ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன வரன் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் வரன்களை பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் ஜெயபிரகாஷ். படிப்பு பிஇ முடிச்சுட்டு ஐடி கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 3/8/2001. பிறந்த நேரம் 11:05 PM. ராசி மகரம், நட்சத்திரம் திருவோணம். இவங்களுக்கு 8ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க, தங்கச்சி ஒருத்தங்க. தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் மாரிமுத்து, தாயின் பேர் ராணி. போயர் சமுதாயத்தில் மஞ்சள் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி நாமக்கல். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, காலையிட 20 சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ராஜேஷ்குமார். படிப்பு பிடெக் முடிச்சுட்டு எம்என்சி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 70,000. பிறந்த தேதி 16/10/1993. பிறந்த நேரம் 1:30 AM. ராசி துலாம், நட்சத்திரம் சித்திரை. இவங்களுக்கு 4ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் சிவக்குமார், தாயின் பேர் கலாமணி. போயர் சமுதாயத்தில் சேமங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குது, காலியிடம் இருக்குது. வாடகை 25,000 வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் குருசாமி. படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சுட்டு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 27/11/1998. பிறந்த நேரம் 7:49 PM. ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம். இவங்களுக்கு 4ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா 2 பேர், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் பழனிசாமி, தாயின் பேர் செல்வி. போயர் சமுதாயத்தில் வல்லப்பவார் கூட்டத்தை சேர்ந்தவங்க. முகவரி பொள்ளாச்சி. சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா 3 சென்ட், காலியிடம் இருக்குது, சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ரங்கன். படிப்பு டிப்ளமா முடிச்சுட்டு இப்போ கிராஃபிக் இன்ஜினியராக மைசூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 23/2/1986. பிறந்த நேரம் 11:30 AM. ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம் 3ஆம் பாதம். இவங்களுக்கு 7ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, தங்கச்சி ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் பாலசுப்ரமணியம், தாயின் பேர் தேவயானி. போயர் சமுதாயத்தில் கோமாங்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி மைசூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது, வாடகை ஒரு 15,000 வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் சந்தோஷ்குமார். படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு ஐடி பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 1,00,000. பிறந்த தேதி 10/2/1997. பிறந்த நேரம் 10:57 PM. ராசி மீனம், நட்சத்திரம் உத்திராட்டதி. இவங்களுக்கு 12ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க. தந்தை பெயர் மணியன், தாயின் பேர் இந்திராணி. போயர் சமுதாயத்தில் தண்டால் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி திருப்பூர். சொத்து விவரம் 2 சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் மனோஜ்குமார். படிப்பு பிஇ முடிச்சுட்டு ஐடி கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 50,000. பிறந்த தேதி 5/6/1995. பிறந்த நேரம் 10:55 AM. ராசி சிம்மம், நட்சத்திரம் மகம். இவங்களுக்கு 2ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க. தந்தை பேர் மணியன், தாயின் பேர் செல்வி. போயர் சமுதாயத்தில் கூரக்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி பழனி. சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வெங்கடேஷ். படிப்பு பிஇ மெக்கானிக் முடிச்சுட்டு ஐடி சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 1,30,000. பிறந்த தேதி 24/6/1996. பிறந்த நேரம் 5:39 PM. ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம். இவங்களுக்கு 7ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் ரங்கராஜ், தாயின் பேர் கலைச்செல்வி. போயர் சமுதாயத்தில் கரும்பு குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது, 6 சென்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு ஐடி ஃபீல்டு இருக்க பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் அசோக்குமார். படிப்பு பிஇ சிஎஸ்சி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 60,000. பிறந்த தேதி 18/2/1994. பிறந்த நேரம் 4:35 PM. ராசி ரிஷபம், நட்சத்திரம் கிருத்திகை 2ஆம் பாதம். இவங்களுக்கு 7ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஒரே பையன் தான். தந்தை பேர் வடிவேல், தாயின் பேர் விஜயலட்சுமி. போயர் சமுதாயத்தில் பூசக்குளத்தை சேர்ந்தவங்க. முகவரி செவியூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குது, 3 சென்ட் காலியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் விக்னேஷ். படிப்பு பிஇ முடிச்சுட்டு ஐடி கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறாரு. மாத வருமானம் 60,000. பிறந்த தேதி 30/7/1994. பிறந்த நேரம் 1:38 PM. ராசி மேஷம், நட்சத்திரம் அஸ்வினி 4ஆம் பாதம். இவங்களுக்கு 7ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் புஷ்பராஜ், தாயின் பேர் கவிதா. போயர் சமுதாயத்தில் ராசி குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி கோயம்புத்தூர். சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு 15 சென்ட் காலியிடம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க. கரும்பு குளமும் மஞ்சள் குளமும் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெயர் பாலகிருஷ்ணன். படிப்பு பிடெக் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பெங்களூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாத வருமானம் 1,00,000. பிறந்த தேதி 3/5/1993. பிறந்த நேரம் 11 PM. ராசி கன்னி, நட்சத்திரம் அஸ்தம் 2ஆம் பாதம். இவங்களுக்கு 8ல் செவ்வாயுடைய ஜாதகங்க. கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க, தங்கச்சி ஒருத்தங்க, 2 பேத்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. தந்தை பேர் ராஜா, தாயின் பேர் ஜோதி. போயர் சமுதாயத்தில் தண்டார்வார் குலத்தை சேர்ந்தவங்க. முகவரி ஹைதராபாத். சொத்துரம் பார்த்தீங்கன்னா 3 சொந்த வீடு இருக்குது, வாடகை ஒரு 45,000 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்ப்பு எனி டிகிரி படித்த பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும், இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம்.
மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.